அம்மா கனி, எங்களால உன்னை விட்டு இருக்க முடியாதும்மா. நாங்களும் உன் கூடவே வரோம். உனக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து ஆளாக்கணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி எல்லாம் பழா போகணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. கடவுளே, எங்க ஊருவே இல்லாம அழிக்க போறியா? எங்க சந்ததியே இல்லாம போகுது. அம்மாடி அழாத, அந்த மருந்து கொடு, முதல்ல நான் குடிக்கிறேன். கடைசி நிமிஷத்துலயாவது கடவுள் நமக்கு கை கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஆனா இப்படி நம்மள நிற்கதியா நிக்க வைப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையே. ஆம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த பிள்ளையும் பாதிலே போயிட்டாரு. பேர பிள்ளை இருக்காளேன்னு சொல்லி அவளை தூக்கி தாளாட்டி வளர்த்தீங்க. கடைசியில அவளும் போயிட்டா. இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லாம போயிடுச்சு. நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? அம்மா, என்னம்மா இது? என்ன பண்றீங்க? கனி, நான் பெத்தைய சொல்ல மக்கா வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்ல சாமி. ஐயோ கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி, கொடான கொடி நன்றிப்பா. என் பிள்ளை எப்படியோ திருப்பி கொடுத்துட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏமா இப்படி ஒரு முடிவெடுக்க போனீங்க? கனி, ஊர்ல உள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மகளை பதுக்கி கூட வழி இல்ல, சிங்க அடிச்சு போயிடுச்சுன்னு ஏதோ பேசுனாங்க. அத்தவரை அதெல்லாம் தாங்க முடியல சாமி. அதான் இந்த முடிவு எடுத்துட்டோம். அம்மா, இனிய மன்னிச்சிருமா. இனி நான் உன் பேச்சு கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன். ஆச்சி, நீங்களே இனிய மன்னிச்சிருங்க ஆச்சி. நீங்க இனி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பாத்தீங்களா நம்ம கனிய? கனி திக்கவே இல்ல. நல்லா பேசுறா. ஆமா செல்லம்மா. கனி, உனக்கு எப்படிமா சரியானது? ஆச்சி, நீங்க என்ன திட்டின பிறகு நான் கோவமா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆத்துல போய் குதிச்சு செத்து போயிடலாம்னு நினைச்சு அங்க போனேனா? அப்ப என்ன ஆச்சுனா? ஏங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆச்சி, அப்ப கல்லு கடைக்கு கீழே விழுந்துட்டாச்சி. இதா இருக்காங்கல்ல, இவங்க தான் என்னை காப்பாத்தி அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் பிள்ளைய திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, நன்றி இல்ல, ஏமா பெரிய வார்த்தை சொல்றீங்க? அதெல்லாம் வேணாமா. இனி அவங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க. கனி, உங்களுக்கும் சொல்லிவிட்டேன். அம்மா சொல்றாங்க, பாட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு எதுவும் தப்பா முடிவு எடுக்க கூடாது, சரியா? இனி நான் அம்மா திட்டினாலும் பாட்டி திட்டினாலும் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். அம்மா, பாட்டி, இனி எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க. அப்புறம் கனி, நான் கிளம்பவா? உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுங்க. நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் இருப்பேன். ஆமா, நீங்களும் எதுவும் உதவி வேணும்னா மறக்காம என்னை வந்து பாருங்க. அப்ப நான் வரேம்மா. தம்பி, இருந்து ஒரு வாய் காப்பியாவது சாப்பிட்டுட்டு போங்க. என் பிள்ளை உசுரையே காப்பாத்திருக்கீங்க. இனி நீங்க தான் எங்க வீட்டு கொலைச்சாமி. ஏம்மா, அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா. அது என்னோட கடமை. ஃபாரஸ்ட்ல யாரும் ஆபத்துல இருந்தாங்கன்னா காப்பாத்துறது போலீஸோட கடமைமா. என் வேலையை தான் நான் செஞ்சேன். தம்பி, நீங்க போலீஸுங்களா? இந்த ஊருக்குள்ள புதுசா காட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது நீங்க தானே? தம்பி, ரொம்ப நல்லது தம்பி. தம்பி, நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க இல்ல என் பிள்ளையே எனக்கு இல்லாம போயிருக்கும் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. சரி, இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நான் வாரேன். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. கனி, பார்த்து இருங்க. என்ன நீ முடியமா? என்னைக்கு இல்ல என் வீட்டு பக்கம் வந்திருக்க? எதுவும் சேதி இருந்தா தானே நீ வருவே? என்னாச்சு? ஊருக்குள்ள எவனாவது எவளையாவது இழுத்துட்டு போயிட்டாளா? என்ன சேதி? இல்ல யார் வீட்லயாவது ஏழை வந்துருச்சா? சொல்லுடி. ஊருக்குள்ள எதுவும் நடக்கலனா உனக்கு அப்படியே உசுறு போயிடுமே. ஊருக்குள்ள எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. உன் வீட்டுக்கு தான் எழவு சேதி வந்திருக்கு. அடியே, அதான் எனக்கு தெரியுமே. என் அண்ணமாவ அந்த கனிமொழி தான் எங்கேயே போய் வந்து செத்து போயிட்டாலாமே. அவ வீட்டுக்கு எழவுன்னா அது எனக்கும் தானே. தங்கமயிலே, கனிமொழிக்குலாம் ஒன்றும் ஆகல, நல்லா தான் வந்திருக்கா. எழவுல போகுது உன் வீட்டுலன்னு ஏன் சொன்ன தெரியுமா? அவ வரையிலே நல்ல வளர்த்தியான ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்திருக்கா. நல்லா பாக்குறதுக்கு அழகா அம்சமா இருக்கா. உன் மவ கருவாயி எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டானே, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தனா உன் மவனுக்கு உசுரே போயிடும். அதனால தான் சொல்லுறேன், உன் மவனை எதுக்கும் பார்த்து வச்சுக்க. வாடிய சக்கலச்சி, யார பத்தி கருவாயின்னு சொல்லுற? என் பிள்ளைய பத்தி இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசி வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவோம் பாத்துக்க. தங்க, யார பார்த்து சக்கலச்சி சொல்ற? அடிச்ச தரையோர தடையா ஒட்டிக்குவ தங்கம். ஆளி மொகரி மர ஆளி மொகரி போடி. உன் மவன் எங்கேயா தூக்குப்பட்டு சாவறதுக்குள்ள அவனை போய் பாரு. அண்ணமாவளை கட்டி வச்சு இருக்கிற சொத்தெல்லாம் எழுதிக்கலாம்னு நினைச்சல, அதுக்கு தான் இப்படி ஒண்ணுல போய் நிக்கிற. இல்லாததுக்கு உன் அண்ணமாவளுக்கு வாய் வேற சரியா போயிடுச்சு. இனி உன் ஆட்டெல்லாம் இங்க செல்லுபடியாவது பாத்துக்க. போடி போடி, எங்களுக்கு தெரியும் என் அண்ணமாவளை எப்படி கட்டி என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். போ, வந்துட்டா இப்பதான். என் வீட்டு கதையை பேசலன்னா இவ்வளவுக்கு தூக்கமே வராது போல. ஏலே இல்ல, நாமத்த மோன கலையரசா எங்கடா போற? ஏமா, கனிமொழியை போய் பார்த்துட்டு வரேம்மா. கோயிலுக்கு போய் வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே இல்லை. ஒரு வாரமா அவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குமா. நான் அத்தை வீடு வரை போயிட்டு வரேன். அட அறிவு கட்ட முட்டா பயல. கனிமொழி கனிமொழி நீ 24 மணி நேரமா அவளையே நினைச்சுக்கிட்டு அவளையே சுத்திக்கிட்டு வரியே. அவ இன்னைக்கு எவனையும் இழுத்துக்கிட்டு வந்துட்டா நம்மட. என்னம்மா சொல்ற? நெசமாவா? அப்படியே பண்ணா? அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே. அப்பப்பக்கு அவள்கிட்ட சொல்லில வச்சிருக்க, என்னைய தவிர வேற எவனையும் பார்க்க கூடாது, எவங்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. ஆமா ஆமா, அவகிட்ட நல்லா சொல்லி கூட வச்சிருப்ப. அவ என்னடா பொம்பளை மாதிரி நடந்துருக்கா? நல்லா ஊர் சுத்தி மாடு அடங்கத குதிரை மாதிரி தானே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு நின்னா. இந்த நீ கோயிலுக்கு போனது உன் அத்தைக்காரியும் உன் பாட்டிக்காரியும் என்னம்மா சொல்லிட்டாளுவனே எங்கேயோ கோச்சுக்கிட்டு போனாலாம். போனவ திரும்பி 2 நாள் வரவே இல்ல. என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தா சிங்க அடிச்சிருச்சு, புலி அடிச்சிருச்சு, ஆளை காணோம்னு சொன்னானுவே. அப்புறம் என்னன்னா எவனை
நிக்கிறேன். என்ன மவனே, அவ விட்டு சொத்து பறி போயிடுன்னு சொல்லி ஆத்தா அம்மாவை கிழவின்னு எல்லாரும் பிளான் போட்டுருக்காளுவடே. நம்மள நல்ல நம்ப வச்சு ஏமாத்தி விட்டாளுவ. அவளோட இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இங்க வரடா, இனி அந்த கனிமொழி வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சு. அது என் மாமா கல்யாணத்துக்கு கூட தான் இருக்கணும். அப்படி இல்ல அவ வாழ்நாள் முழுக்க கல்யாணம் ஆகாத கன்னியாதான்டா இருக்கணும். ஏம்மா இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேன்னு பாருமா. அவளுக்கு அடி கோயில குலகலமா அவ வாய் சரியாகணும், அவ நல்லா ஆகணும்னு எத்தனை வேண்டுதல் பண்ணு. பால்கா அப்படி பாருங்க அப்படி பண்ணிருக்கா அப்படின்னு நான் எடுக்காத காவல் இல்லம்மா. இந்த ஊரு வரமா அவளை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. வருஷம் இந்த ஐயப்பனுக்கு முருகனுக்கு பிள்ளை இருக்குன்னு எல்லா சாமிக்கும் எதுக்குமா மாலை போடுறேன். அவளுக்கு உடம்பு சரியாகணும்னு தானே. கொஞ்சமாவது அவ என்னைய புரிஞ்சுக்கிட்டாளா. இப்படியே விட்டா அவன் நம்ம வழிக்கு வரமாட்டா. அப்புறம் நமக்கே டாட்டா காட்டிட்டு போயிடுவா. அவளை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஏமா அவகிட்ட ஆசாசியா என் காதல சொல்லலாம்னு அவ பேரு கனிமொழின்னு அழகா என் நெஞ்சில பச்சையெல்லாம் குத்திக்கிட்டு வந்தம்மா. அவ இப்படி கண்டவனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நிற்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. உன்னைய பெத்த ஆத்தா இந்த உனக்காட்டி கதறிக்கிட்டு கிடக்குற. இந்த ஆத்தா பேரையாவது எழுதுனியடா பேனாவல. அவ பேரு நெஞ்சில பச்சை குத்துறா நம்ம நெஞ்சில. அட நீ ஒரு ஆளு சும்மா கடமா. எப்ப எதை பேசணும்னு தெரியாது. முதல்ல வா, என்ன பண்ணுவீங்க தெரியாது. உன் அண்ணன் அவதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். இந்த வீட்டுக்கு வந்து அவதான் விலை கேத்தணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏலே நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவதான்டா இந்த வீட்டுக்கு மருமவ. அவ பேர்ல இருக்கிற சொத்தை வேற எப்படிடா எழுதி வாங்குறது? என் அண்ணன் கிட்ட இருந்து பாதி சொத்தை தான் புடுங்க முடிஞ்சது. மீதி இருக்கிறத புடுங்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் அந்த செல்லமா உசாராகி எல்லாத்தையும் மாவு பேர்ல எழுதி வச்சுட்டா. அதை எப்படிடா விட்டு கொடுக்க முடியும்? அது நமக்கு சேர வேண்டியது. ஏலே சொத்து உன்னோடதுதான், பொண்ணு உன்னோடதுதான். தாய் மாமனுக்கு அடுத்ததான்டா எவனுக்கா இருந்தாலும் உரிமை. போடா நீ. கனி அப்ப நான் கிளம்பட்டுங்களா? பாத்து இருங்க. பாட்டி அம்மா எல்லாரையும் பாத்துக்கோங்க. எதுவும் ஹெல்ப் வேணும்னா வந்து கேளுங்க, சரியா? உங்களை எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம்ல. இது என்னங்க இது? நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். என்னைய அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நானும் எப்ப வேணும்னாலும் உங்க வீட்டுக்கு வரலாம்ல. தாராளமா வாங்க. இனி இது உங்க வீடு. நீங்க எப்ப வருவீங்கன்னு நானும் என் கிச்சாவும் காத்துக்கிட்டே இருப்போம். ஐயோ, நான் என் கிச்சாவை உங்களுக்கு காமிக்கவே இல்லைல்ல. அம்மா, கிச்சா எங்க? நான் வந்ததுல இருந்து அவனை ஆளையே காணோம். மடி கனி, கிச்சா நீ கோச்சுக்கிட்டு போனதுல இருந்து உங்க அப்பன் சமாதியில தாண்டா உட்காந்து கிடக்குறான். அந்த இடத்த விட்டு எட்ட நவுறது கிடையாது. பச்சை தண்ணி கூட குடிக்கலடா அவன். யார் அது கிச்சா? உங்க தம்பியா? ஒரு விதத்துல அப்படியும் தான். கிச்சா என்னுடைய ஆட்டுக்குட்டி. அவன் எனக்கு தம்பி மாதிரிதான். ஏமா செல்லம்மா, இந்த பையனுக்கும் நம்ம கனிக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல. இந்த பிள்ளை அப்பா அம்மா யாருன்னு கேள, பிடிச்சு வச்சிரும். எப்ப தம்பி என்ன தடிங்க? அது தம்பி நம்ம புள்ள உயிரை காப்பாத்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கொஞ்சம் படிச்ச பிள்ளையா இருக்கு. அவரு என்ன நினைப்பாரு ஏது நினைப்பாருன்னு தெரியாம நீங்க வேற போக இருங்க பாக்கும். கனி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னம்மா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி. அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல கிடக்குறீங்களே, அதான் உங்களுக்கு எதுவும் கவலையா இல்லையா? அம்மா கையில சாப்பிடணும்னு ஆசை இருக்காதானே அத்தை கேட்டாங்க. அதெல்லாம் இருக்கும் தாமா. வேலைக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இது சும்மா ஒரு 6 மாசம் ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே போயிடுவோம். என்னது 6 மாசம் தானா? நீங்க ட்ரைனிங்க்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? நாங்க வந்து 2 மாசம் முடிய போகுது. இன்னும் ஒரு 4 மாசம் தான் இந்த ஊர்ல இருப்போம். நீங்க திரும்பி போகையில நானும் உங்க கூடயே வருவேன். பாருங்க, நீங்க இங்க இருந்து போகையில ஜோடியா தான் போறீங்க. ஆமா கனி, இந்த தாவணி பாவடை ஏது சாமி உனக்கு? நல்லா இருக்கு. இந்த ஆத்தா எத்தனை வாட்டி கேட்டிருக்க. ஆத்தா கண்ணுக்கு முன்னாடி தாவணி பாவடை கட்டடின்னு உன்னைய பாக்கையில சின்ன வயசுல என்னைய பாக்குற மாதிரியே இருக்குடி. ஆச்சி, இந்த தாவணி பாவடை இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. எப்பா என் பேத்திக்கே எடுத்து தச்ச மாதிரில இருக்கு. ஐயோ அம்மா, இதெல்லாம் முன்ன பின்ன நான் எடுத்து பழக்கம் இல்ல. எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க தான் இந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க ஏதா இருப்பாங்கன்னு கேட்டாங்க. நானும் அப்புறம் இவங்களுக்கு நிறத்தை இவங்க உயரத்துலன்னு சொன்னேன்னா, அம்மா இந்த கலர்ல எடுத்து கொடுடா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது கேட்டு தான் எடுத்தேன். தம்பி, நீங்க எடுத்து கொடுத்த தாவணி பாவடையை தான் என் பொண்ணு கட்டிக்கணும்னு அவளுக்கு எழுதி இருக்கு. அதான் கட்டியிருக்க. இல்லை எவன்டா அவன்? ஏன் அத்தம்மாவுக்கு தாவணி பாவடை எடுத்து கொடுக்கறது? ஐயா கலையரசா, கோயிலுக்கு போயிட்டு எப்பயா வந்தது வராது என்னையா இது கோவமா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் கருவி, சும்மா வாய மூடு. உன்னைய பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? இப்படி என்னைய கோயிலுக்கு அனுப்பிட்டு உன் பேத்துக்கு வேற ஒருத்தரை பார்த்து கட்டி குடிக்க முடிவு பண்ணிருக்கீங்களா? கலை, ஒழுங்கா வார்த்தையானது பேசு கலை. என்னைக்காவது ஒரு நாள் என் மவுல நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஏன் கலை நீயே வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நிக்கிற? என்ன எத்த உன் மவ பிறந்த அன்னைக்கே என் மாமங்காரங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இவதான் உன் பொண்டாட்டின்னு சொன்னாரு. அதை நீதான் மறந்துட்டியா இல்ல நான் தான் மறந்துட்டேனா? அப்படியே இருந்தாலும் இத்தனை வருஷமா இத்தனை காலமா எவளையே எங்கெங்கே இருந்த கொடீஸ்வரியில என்னை கட்டிக்க வந்தாலுவல அதையெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு என் கனிமொழிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன மடப்பையில? உன்னை யாரடா காத்துக்கிட்டு இருக்க சொன்ன? சும்மாங்க தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பதான் நாங்க ஏதோ என் பிள்ளை திரும்பி வந்ததுல சந்தோஷமா இருக்கோம். பேசாம போயிடு கலை. உங்ககிட்ட எனக்கு என்ன வச்சு? ஏய் எவன்டா நீ? எந்த ஊருக்காரன்? பிள்ளை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்கு, நம்ம எது சொன்னாலும் ஏமாந்துடும் சொல்லிட்டு எங்க வந்திருக்க? மரியாதையா போயிட்டு சொல்லிவிட்டேன். இத கருவா பையல யார பத்தி அவன் இவனு சொல்ற? இன்னொரு முறை இவரை பார்த்து ஏதாவது பேசுன பல்ல உடைச்சு போடுவோம் பாத்துக்க.
கனி உனக்கு வாய் சரியா போயிடுச்சா? அப்பனே முருகா, என் வேண்டுதல் எதுவும் வீணா போகல. என் கனிக்கு வாய் சரியா போயிடுச்சு. உனக்கு ரொம்ப நன்றியா. உனக்கு 108 தேங்காய் இப்பமே வந்து உடைக்கிறேன். கனி கனி நீ நல்லா ஆயிட்ட இல்ல கனி? உனக்காக நான் எத்தனை விரதம் எடுத்து தெரியுமா? ஆமாமா, இவர் கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டதால தான் எங்களுக்கு வாய் சரியா போனது. சும்மா பீலா விடுறத நிறுத்து. உடான் சொல்றதுல உங்க அம்மாவுக்கு மேல இருக்க. என்ன கனி நீ கூட என்னைய புரிஞ்சுக்காம போயிட்ட. கனி இங்க பாரு கனி, மாமா உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்க கனி. உங்ககிட்ட காட்டலான்னு எவ்வளவு ஆசாசியா வந்து தெரியுமா? யாரு கனி இவன்? இவனை முதல்ல போக சொல்லு கனி. இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. யார் இருக்கணும் யார் போகணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நீ முதல்ல எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? தயவு செஞ்சு வெளியே போ. இவ்வளவு நாள் தான் எனக்கு வாய் திக்கும். அதனால நீங்க பண்ற சேட்டை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தேன். இனி உங்களை கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் ஆட்டப்படாதீங்க, சரியா? இதெல்லாம் இவன் சொல்லி கொடுத்தானா? ஏய் இங்க பாரு கனி, இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு புருஷன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி கனி. இன்னும் என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்க? ஆம்பளை இல்லாத வீடு எதுவும் சொல்லி காசு பணத்தை கொடுத்தா எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி வந்தியா? போயா வெளியா. எங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இங்க பாரு கலை, நீ தேவையில்லாத பண்ற சொல்லிவிட்டேன். அவருக்கு மரியாதை கூட ஒழுங்கா இல்ல நல்லா இருக்காது கலை. கனி இப்ப நீ அவனை வெளியே அனுப்பல, அருவாலை எடுத்தனா அவன் தலை தனியா போயிட்டு பாத்துக்க. உனக்கும் எனக்கும் இடையில எவன் வந்தாலும் உசுரோட இருக்க மாட்டான் கனி. என்னடா என்ன பேச்சு பேசுற? ஊர்ல பெரிய ஆளுங்கன்னா உங்க திமிர உங்களோட வச்சுக்கோங்க. இந்த தலையை வெட்டிடுவேன் சீவிடுவேங்கிறதுல என் வீட்டுல வேணாம். என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க முடியாது. போடா வெளியே. எல்லாரும் ஒண்ணு குடிக்கிறீங்களா? இருக்கட்டும், இவ எவனதான் கட்டிக்கிறேன் நானும் பாக்குறேன். இல்லே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே தானே வரணும். பாடி தெரு முக்கில தான் பையனோட நிப்பேன். நீ எப்படி ஒழுங்கா வீடு போய் சேர்றன்னு நானும் பாக்குறேன். வெளியூர்ல இருந்து பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்தா நீ என்ன பெரிய இவனா? இன்னைக்கு வேட்டி சட்டையா பேண்ட் சட்டையா மோதி பாத்துக்கலாம் வாடா. வந்துட்டான் இப்பதான் கழுத்து நிறைய நகைய போட்டுக்கிட்டு பொம்பளை புள்ளியோட மயக்க. ஏங்க நீங்க என்ன அவன் பேசுறதுல காதுல வாங்கிட்டு அமைதியா இருக்கீங்க? நீங்க போலீஸ் தானே? அவனை பிடிச்சு உள்ள தூக்கி போடுங்க முதல்ல. கனி ரொம்ப ஃபீல் பண்ணுவடி, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உன் வருங்கால கணவனையே ஜெயில தூக்கி போட சொல்றியா? பாத்துக்கறண்டி உன்னைய. நீ வெளியே வாடி மாவன. இன்னைக்கு உன் வாயிலே வெட்ட உழுவுதா இல்லையான்னு பாரு. அட போட சுண்டக்கா பையல. கனி நீ பின்னாடி சுத்தி வந்த நல்லா ஆப்பு வச்சுட்டாலுவ. இவளை நான் இனி சும்மா விட போறது இல்ல. இவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னைய தவிர இப்ப வேற யாரையும் கட்டிக்க கூடாது. ஏம்மா என்னம்மா இவன் இப்படி பேசுறான்? தம்பி அவன் ஒரு பைத்தியக்கார பையன். சும்மா கனிமொழி என் முக பின்னாடியே சுத்துறான். அவனுக்கு இவன் மேல ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு சொத்துக்காக இவளை கட்டிக்க நிக்கிறாங்க. அவன் சும்மா வாய்ச்சாவடெல்லாம் பேசுவானே தவிர நல்ல பையன் தான் தம்பி. கனிக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவான். நீங்க எது பெருசா எடுத்துக்காதீங்க, சரியா? அம்மா போமா நீ. அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேச்சு வேற. நான் சொன்னோம்ல என் மாமையும் ஒருத்தன் இருக்கான் கலைன்னு. அவன் தான் இவன். எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. சரியான முரட்டு பையன். எங்க அவரை பார்த்தா ஒன்னும் முரட்டாளு மாதிரி எல்லாம் தெரியல. அவரு ஏதோ உங்க மேல உள்ள பாசத்தால அப்படி பேசுறாருங்க. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவனெல்லாம் கனவுல கூட நாளா கட்டிக்க மாட்டேன். அவன் என் கழுத்துல தாலி கட்டினா அன்னையோட நான் செத்துடுவேன். ஐயோ எங்க டென்ஷன் ஆகாதீங்க. என் மனசுக்கு பிடிச்சவரை தான் நான் கட்டிப்பேன். சரிங்க கனி, அப்புறம் நான் கிளம்புறேன். என்னைய மறந்துடாதீங்க. அப்பப்ப வந்து நான் உங்களை பாக்குறேன். கனி கலை பேரே ரொம்ப பொருத்தமா இருக்கு. சி இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அந்த கர்வாப்பையன் இருக்கான் பாரு, அவனை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்துக்க. இன்னைக்கு ஆத்தலி மௌனி தெரு தெருவா விளக்கமத்தை எடுத்து துரத்துறேன். கர்வாப்பையன் அவன் முகர கட்டிக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்க நிக்கிறான்.